பிரியா, நாங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை வெள்ளையனுடைய அமைப்பிலிருந்து கோவை வடக்கு மாவட்ட சார்பாக திருநாய்க்கம்பாளையம் பகுதியில் ஹவுசிங் யூனிட் என்ற பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு 1800 வீடுகள் கொண்ட 1200 மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கின்ற அடிப்படை வசதிகள் எதுவுமே அரசாங்கம் இதுவரையில சரி செய்து கொடுக்கவில்லை. அந்த ஹவுசிங் யூனிட் பகுதியில் குடியிருக்கிற மக்கள் அனைவருமே வீட்டு வரியும் அந்த இடத்துக்கு உண்டான அனைத்து வசதிகளுக்கு உண்டான அனைத்து அரசாங்க கட்டணங்களை செலுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு அடிப்படை வசதியான ஒரு போக்குவரத்து வசதியை இந்த அரசாங்கம் முந்தைய அரசாங்கம் பல முறை அவங்க இது தொடர்பாக கலெக்டரிடமோ இது தொடர்பாக மினிஸ்டரிடமோ பல முறை மனு கொடுத்தோம். எந்த விதமான ஒரு முன் நடவடிக்கையும் இதுவரை இல்லை. இந்த அரசாவது செவிசாய்த்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காலையில பேருந்து இல்லாமல் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவியர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் ஆண் பெண்கள், ஊனமுற்றவர்கள், ஒரு முதல் உதவிக்கு செல்லும், மருத்துவமனைக்கு செல்லும் அனைத்துமே பேருந்து வசதி அவங்களுக்கு அடிப்படை வசதி அங்கு இல்லை. அதை பல முறை மனு கொடுத்தாச்சு. அந்த பேருந்து இந்த குபிச்சுபாளையம் பகுதி மட்டும் வருகிறது. அதிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இவங்களுடைய பகுதிக்கு நின்று அவங்களை அழைத்து செல்ல வேண்டும் என எங்களுக்கு மெயின் கோரிக்கை. அதுபோக அடிப்படை வசதிகள் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 அம்ச கோரிக்கையில் நாங்கள் ஒரு கோரிக்கைகளில் வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பகுதி மக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பூக்கடை, ஒரு பலகார கடை, ஒரு இட்லி கடை, ஒரு இறைச்சி கடை, இந்த மாதிரியான ஒரு சுயதொழில் செய்யுங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுற பெண்கள், ஆண்களுக்கு அங்கே பேரூராட்சி மூலம் ஒரு அழுத்தம் இருக்கிறது. அந்த அழுத்தத்தை மாவட்ட ஆட்சியாளர் அந்த பேரூராட்சி அலுவலகத்துக்கு ஒரு ஆணையிட வேண்டும். அந்த மக்கள் சுதந்திரமாக தொழில் செய்து அவங்களை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது எங்கள் சங்கத்து மூலியமாக அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அங்கே தொழில் செய்ய வேண்டிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தள்ளுவண்டி வச்சு தொழில் செய்யறதுக்கு பேரூராட்சி மூலியமாக எந்தவித அழுத்தங்களும் அந்த இருக்கிற பகுதியில் இருக்கிற அரசியல்வாதிகளோட எந்த அழுத்தங்களும் இருக்கக்கூடாது. அவங்க சுதந்திரமாக தொழில் செய்ய வேண்டும். அதுவும் கோரிக்கை மூலமாக இன்னைக்கு கொடுக்குறோம். இது எங்கள் கோவை மாவட்ட அமைப்பாளர், எங்கள் மாவட்ட துணை செயலாளர், தலைவர் இவங்க சங்கம் மூலியமா இந்த கோரிக்கை மனுவை இன்றைக்கு கலெக்டர்கிட்ட கொடுக்குறோம். நம்ம கொங்கு தமிழச்சி சார்பாக இன்னொரு மனுவும் கொடுக்குறோம். இவங்க நம்ம அமைப்பில் இணைஞ்சிருக்காங்க. இந்த மக்கள் அனைவருமே எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள். எங்கள் மாநில அமைப்புன்னு தனியாக எங்களோட அமைப்புக்கே கொடுத்துருக்குறோம் கோவையில். இதை உடனடியாக முதலமைச்சரோட கவனத்துக்கும் போக வேண்டி இருக்கணும், அமைச்சரோட கவனத்துக்கும் போகிற மாதிரி இருக்கணும். கலெக்டர் இதுக்கு உடனடியாக இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை மனு. அனைத்து மக்களுடைய எண்ணங்களும் வாயிலாக இது தெரிவிக்கிறோம். இது உடனடியாக முயற்சி கையில்லாமல் எனக்கு முடிச்சு கொடுக்கணும். இது எங்களுடைய முயற்சி.